ஹலோ வீவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. பிளாக் ஷிப்போட ஓட்டு பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி ஓட்டிங் போடுறது, நிறைய விஷயங்கள் இந்த வீடியோலையும் பேசலாம். ஃபஸ்ட்டு இவங்க இருக்காங்க இல்லை அப்படிங்கிறத செகண்டரியாக வச்சுங்க. இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓட்டு போடுங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு கிடைக்கிற அங்கீகாரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும், அது முதல்ல. ஸோ கூகுளில் போய் பிளாக் ஷிப் இந்தியா அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணால் போதும். அப்போ அதனுடைய சைட்டுக்கு வரும். ஓட் நவ் அப்படிங்கிற ஒரு இடத்துல அங்கே கிளிக் பண்ணோம்னா நேம், ஃபோன் நம்பர், கேப்ஷா, அதாவது 7+7 14 அது மாதிரி அந்த கேப்ஷாவில் அந்த இதில் ஒவ்வொன்றிலையும் உங்களோட நேமு, ஃபோன் நம்பர் அண்ட் கேப்ஷா இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணணும். அப்போது பிளாக் ஷிப் டெலி அவார்ட்ஸ் அப்படின்னு 3 கேட்டகரி வரும். ஏன்னா அவங்க 3 கேட்டகரியில் கொடுக்குறாங்க. சினி ஃபீல்டில், அடுத்து டிஜிட்டல் ஃபீல்டில் டெலி அவார்ட்ஸ்னு, 3வது கேட்டகரியில் டெலி அவார்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போகும். அதில் பார்த்திங்கன்னா எல்லாத்தோடதும் இருக்கும். அதாவது ஃபேவரட் ஃபேமிலி, ஆக்டர், ஆக்ட்ரஸ், சப்போர்ட்டிங் அப்படின்ட்டு. நான் இவங்களுக்கு தான் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு யார் வேணாலும் தோணலாம் இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ பெஸ்ட் ஆக்டர்னு சுவாமியை கிளிக் பண்ணுறேன்னா இந்த மாதிரி க்ரீன் வரும். இதோட ஓட்டிங் போட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் வெளியில் வந்துடாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சுவாமி இதை கிளிக் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா. வேறு ஆக்டர் கூட கிளிக் பண்ணலாம், உங்களுடைய விருப்பம். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு இருக்குல்ல, அதையும் கொடுக்கணும். சப்மிட் ஓட்ஸ்னு நீங்கள் எல்லா கேட்டகரியுமே கொடுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு சப்மிட் ஓட்ஸ்னு கரெக்டாக கடைசியில் இருக்கும். அதை பண்ணிங்கன்னா இன்றைக்கி உங்களோட ஓட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அலர்ட் வரும். ஸோ அதை ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கான ஓட்டிங் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நாளைக்கு 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான ஓட்டிங்கை பண்ணுங்கள். இவங்க கேட்டகரியில் இருக்காங்க இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். இருக்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு செய்யணும். ஸோ ஃபேவரட் சீரியல், ஃபேவரட் ஃபேமிலி, அது மாதிரி எக்கச்சக்கமான கேட்டகரி இருக்குது. அதே மாதிரியே நம்ம மற்றவங்களுக்கும் பண்ணலாம். இப்போது சொல்லணும், டேலண்ட் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி வெற்றி வசந்தை கொடுத்துருக்காங்க, அவருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அது மாதிரி அவருக்குன்னு தான் நான் இண்டிவிஜுவலாக சொல்லலைங்க. அது மாதிரி ஒன்று பர்டிகுலர் கேட்டகரியிலையும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லா கேட்டகரியுமே ஃபில் பண்ணுறது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அங்கீகாரம் கொடுக்கலாம்ல அப்படிங்கிறத. நமக்கு பிடிச்ச ஒருத்தரை மட்டுமே சொல்லணுங்கிறது கிடையாதுல்ல. அதனால் இது ஒரு ஜென்ரல் போஸ்ட்டாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்காக சுவாமி வெற்றி வசந்த் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டிங் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இது 10, 11, 12 சம்திங் அந்த டேட்டில் தான் அனௌன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுவாங்க. பொங்கல் பக்கத்தில் இது ஒரு விழாவாக கூட வைக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள். ஸ்டே டியூன்.